നോവൽ ഇല്ല, ഞാൻ നോവൽ ഇതുവരെ വായിച്ചിട്ടില്ല. പക്ഷേ നോവലും ഇതും തമ്മിൽ എന്തെങ്കിലും വ്യത്യാസം ഉണ്ടോ എന്നുള്ളത് എനിക്കറിയില്ല. പക്ഷെ നോവൽ വായിച്ചിട്ടുണ്ട് എന്ന് വെച്ചിട്ട് ഈ സിനിമ കാണാതിരിക്കരുത്. നോവൽ വായിച്ചാലും ഫിലിം വന്നിട്ട് എന്തായാലും കാണണം, എന്തായാലും നിങ്ങൾക്ക് ഫീൽ ഇത് തന്നെ അറിയേണ്ട ഒരു മൂവിയാണ്. കിടക്കണം അത്രയും ബുദ്ധിമുട്ടിയിട്ട് എടുത്തിട്ടുള്ളൊരു ഫിലിമാണ്. അതുകൊണ്ട് ഓസ്കാർ എന്തായാലും കിട്ടും. நாவல் படிக்கல, இவங்க படிச்சிருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆனால் ஆடோட வச்சு நிறைய இருக்கு ஸ்டோரியில். ஆனால் மூவியில் அவ்வளோ இல்லை. ஆனால் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கு. நிறைய வயலன்ஸ் சீன்லாம் கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. நாவலில் இருந்த அளவுக்கு மூவியில் இல்லை. அதெல்லாம் இது ஆனால் கனெக்ட் ஆகுது, இந்த படம் கனெக்ட் ஆகுது. ஓகே, பிருத்திவிராஜ் சாரோட எஃபர்ட் எப்படி தெரியுது? சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பர். அவர் மட்டும்தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த இது அமலா பால் கேரக்டர் கொஞ்சம் தான் இருக்கு, ஆனால் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. பிருத்திவிராஜ் சாரோட எஃபர்ட்லாம் எப்படி இருக்குது? நல்லாவே தெரியுது, நல்லா இருக்கு. பயங்கர ஹார்ட் ஒர்க் நல்லா தெரியுது. புக் வச்சுருக்கேன், நான் இன்னும் படிக்கலை. மேபி இதை பார்த்துட்டு படிக்கிறதுனால எனக்கு அது எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு தெரியல. ஓகே மேடம், இவரோட இது அமலா பாலோட கேரக்டர்ல எப்படி மேடம்? அவங்களுக்கு ரொம்ப ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரொம்ப கம்மி தான், பட் அவங்க வந்ததுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே மேம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. அது தேவையானதா இல்லைனா? இல்லை, தேவைதான். ஏன்னா நம்ம ஸ்க்ரீனில் இப்போ செகண்ட் ஹாஃபில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஸ்க்ரீன் வேணும், ஒரு கதை வேணும். எடுத்ததுமே எல்லாத்தையும் டக்குன்னு சொல்லிட முடியாது, வேணும் தான் அது. மேடம், லாஸ்ட் கேள்வி, இது யாருக்கான படம் மேடம் இருக்கும்? நான் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாமா இந்த படத்தை? கண்டிப்பாக பார்க்கலாம். படம் இஸ் அமேசிங். பிருத்விராஜ் த ஆக்டர் அஸ் அ பர்சன் சூப்பராக பண்ணியிருக்காரு. எவ்ரி ஒன் மஸ்ட் வாட்ச். அப்படியே கண்ணிருந்தெல்லாம் தண்ணி வந்துருச்சு. இட் வாஸ் வெரி குட் ஃபீலிங். எவ்ரி ஒன் ஷுட் வாட்ச். மேடம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டாக இருக்குது. அது வந்து தேவையானதா இல்லை எங்கேயா லேக் தெரியுதா உங்களுக்கு? லேக் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட் வி ஆர் கெட்டிங் யூஸ் டு த மூவி. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம என்ன நடக்குன்னு தெரில, ஒரு இதில் போகுது அப்படின்னு ஒரு இது இருக்கும். லேக் ஆன மாதிரி தெரியல. பட் செகண்ட் ஹாஃப் வாஸ் அல்டிமேட். நாவல் படிச்சிருக்கீங்களா மேடம்? நாவல் படிச்சிருக்கீங்களா? ஆடுஜில் நாவல் படிச்சிருக்கீங்களா? நாவல் படிக்கலை, பட் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபுல்லாக இதுவரை படிக்கலை. ஐ ഹാവ് ടു പഠിക്കണം. ഭയങ്കര കണ്ടു കഴിഞ്ഞാലും നമുക്ക് മനസ്സിലിങ്ങനെ பிருத்திவிராஜ் சார் கேரக்டர் അത് സൂപ്പറായിട്ടുണ്ട്. പൃഥ്വിരാജും വേറൊരു ഹക്കീം റോൾ ചെയ്തതും സൂപ്പറായിട്ടുണ്ട്. அமலா பால் மேடம்? അമല പോൾ സൂപ്പറായി. നല്ല കെമിസ്ട്രി ഉണ്ട്. உங்களோட ஃபேவரட் சீன் என்ன மேம்? ഫേവറേറ്റ് സീൻ ലാസ്റ്റ് പ്ലെയിനിൽ ഏറാൻ പോവില്ലേ ലാസ്റ്റ്, അപ്പോൾ அந்த மியூசிக் வரும்லே, அது சூப்பராக இருக்குது. ரொம்ப ஃபீல் ஆகும். നല്ല പടമായിരുന്നു, അടിപൊളി. ஓகே மேம், பிருத்திவிராஜ் சார் கேரக்டர் നല്ല ക്യാരക്ടർ, അടിപൊളിയായി ചെയ്തിട്ടുണ്ട്. ஏ ரஹ்மான் மியூசிக் സൂപ്പർ. എ റഹ്മാൻ പുളി. வெரி குட் மூவி. எப்படி பிருத்திவிராஜ் கேரக்டர் எப்படி மேடம்? சூப்பர். ஏ ரஹ்மான் மியூசிக் மேடம்? சூப்பர். சூப்பர் மூவி ப்ரோ. சூப்பர் மூவி. கேரக்டர்லாம் ப்ரோ? சூப்பர் ப்ரோ. ஏ ரஹ்மான் மியூசிக்? ஏ ரஹ்மான் ஆல்சோ சூப்பர் ப்ரோ. ஓகே, மஸ்ட் வாட்ச் சீன். மஸ்ட் வாட்ச் மூவி. ஓகே ப்ரோ, ஃபேவரட் சீன் என்ன ப்ரோ? ஃபேவரட் சீன்? ഫേവറേറ്റ് ചെയ്യാൻ சொல்ல முடியாது ப்ரோ. എല്ലാം സൂപ്പറാக ഓസ്കാർ ലെവൽ മൂവി ப்ரോ. ഗോഡ് ലൈഫ് വളരെ നല്ല ഫിലിമാണ്. ഒരു ഇമോഷണൽ ഫിലിമാണ്. വളരെ നന്നായിട്ട് പൃഥ്വിരാജിന് ഓസ്കാർ കിട്ടും എന്നുള്ളത് തന്നെയാണ് വിചാരിക്കുന്നത്. കൺഫേംഡ് ആണ്. എല്ലാ കഥാപാത്രങ്ങളും വളരെ നന്നായിട്ടുണ്ട്. താങ്ക് യു.